வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கங்கள் நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற சிவனின் தாழ்மணிந்து அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெருகி பெருகி பல்கி பெருகி வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம். 2 மே 2025. இன்றைக்கி ஒரு ஃபேன்சி வேணுமா? 2-5 போட்டு 2-5 2025 2025 அப்படி ஃபேன்சி நம்பராக வரும். இன்றைய நாள் வருடம் ஆரம்பித்து 122 நாள் ஆயிடுச்சு நண்பர்களே. இன்னும் 243 நாள் நம்ம கையிருப்பில் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாண்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக நிறைய சாதனைகள்லாம் நம்மளால் பண்ண முடியுன்றதை மனதில் உத்வேகமாக கொண்டு வாருங்கள். விஸ்வாசு வருடம் பிறந்து சித்திரை மாதத்திலே 19ஆம் நாள் என்று வெள்ளிக்கிழமை, வளர்பிறை, பஞ்சமி திதி. இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு ரொம்ப நல்ல உகந்த நட்சத்திரம். நல்ல நேரம்னு காலையில் பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. மாலையில் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். சாயங்கால வேலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். குளிகை காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இன்றைக்கு யமகண்டம் பார்த்தா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும். இன்றைக்கு சூலம் அப்படின்னு பார்த்தா மேற்கு, பரிகாரத்துக்கு வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். தான் 5:57க்கு சூரியன் கிழக்கில் உதித்துறாருங்க. இன்றைக்கி நம்ம குரூப்பில் அவர் அலாரம் வச்சு எழுந்துடுறாரு. கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அனுஷம் கேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அப்படியே விசாக விருச்சிக ராசிக்குள்ளார இருக்கும். துன்பம் நீக்கி மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மகிழ்ச்சி தான் வேணும், துன்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஏதாவது கோவில் உண்டா அப்படின்னா, மதுரையில் நிறைய கோவில் இருக்குது. அதில் மதுரை சக்தி விநாயகர் கோவில் அப்படின்னு இருக்கான். அந்த கோவிலை கொண்டு வழிபடும்போது நமக்கு துன்பம் விலகி இன்பம் கிடைக்கும்னு ஒரு அன்பர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு தேதியில் நான் சொன்னேன் பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னேன். பஞ்சமி திதி அப்படிங்கிறது துர்க்கைக்கு ரொம்ப விசேஷமானது, காளி தேவிக்கு ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள் செய்வதனாலே வரக்கூடியதெல்லாம் நல்லாயிருக்கும். வாராகி தெய்வத்தை வணங்குவது இந்த பஞ்சமி விஷயத்தில் ரொம்ப நல்லது. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம்னு சொல்லுவோம். சுக்கிரவாரத்தில் நம்ம வாராகி வழிபடுவது, மொச்சை வெட்டி வழிபடுவதனால் வரக்கூடியது பலன்களாக மாறும். வாழ்க்கையில் கடன் தொல்லைகள்லாம் தீங்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். குழந்தை பிறப்பு இல்லாதவங்களாம் குழந்தைகள்லாம் குழந்தை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். வாராகி ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக நமக்கு வரத்தை கொடுப்பாள். தேவதைகளிலே சின்ன சின்ன தேவதைகள் நார்மலாகவே நம்ம கேட்குறத உடனே ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் இன்றைக்கு அந்த நல்ல விஷயம் நடக்கட்டும். வெள்ளிக்கிழமையினால் அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கலாம், வாசனாதி திரவியங்கள் எல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரம்னாலே உங்களுக்கு குரு பூஜை, சிவ பூஜையெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. குழந்தைய தொட்டில் போடுறதெல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக டேயாக இருக்கும். இன்றைக்கு இந்த பஞ்சமி திதி அப்படின்னால மிதுன கன்னி ராசிகளுக்கு ஒரு திதி சூன்ய ராசிகள்னு சொல்லுவோம். அதனால் அவங்க இன்றைக்கி எதாவது செய்யறதுனா சக்தி தேவியை வழிபட்ட பிறகு செய்வது நல்லது. பாலவ கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்சவங்கள்லாம் செய்யக்கூடியது ரொம்ப நல்ல கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாணங்கள்லாம் ஏற்படுத்துவது, வீடு விட்டு வீடு மாறுறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செய்யணுன்னா இந்த பாலவ கரணம் ரொம்ப நல்லதாக இருக்கும். புலித்தோல் போர்த்திய சிவபெருமான், ஏன்னா புலிமேல் இருக்கக்கூடிய ஐயப்பன், இந்த மாதிரி கிராம தேவதைகள் இதெல்லாம் வணங்குவது இன்றைக்கி பிரசித்தமான பலன்களை கொடுக்கும். யோக பலனாக இன்றைக்கி திருதி அப்படிங்கிற யோகம் இருக்குது. பரிகாரமாக செய்யக்கூடியது தோரணம் அப்படிங்கிறது, மண்டபம், தேவாலயம், வீடு கட்டுறது இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்யலாம். சுபத்திற்கான அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடியது இந்த திருதி யோகத்தில் செய்தால் நல்லது. முக்கியமாக இந்த வாகனம்லாம் புதுசாக வாங்கி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த நாளில் கோச்சாரத்தின்படி எல்லா கோள்கள் எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, சூரியன் ஆனவர் மேஷராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசிக்குள்ளர
கேது அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சனி சுக்கிர புதன் இவங்க 3 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது மீன ராசிக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கி திருவேதரை நட்சத்திரம் அப்படிங்கிறனால மிதுன ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசித்து அங்கே போய் கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னோம். தனுசு ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதும் மகர ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதும் விசேஷமான ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் என்பதை காண்போம். முதலாவதாக நாம் காண இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே சந்திர பகவானவர் சென்று கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்துல சென்றாலே பணத்துக்கு வழி பண்ணி கொடுத்துட்டார் அர்த்தம். பண வரவு உண்டு. உங்களுடைய ராசியிலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனான குரு அமர்ந்திருக்கிறார். அதனால் பைசா உண்டு. சில விஷயங்களிலே தாமதங்களாக ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பணிந்தவனுக்கு பதவி அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டீர்களானால் இந்த நாள் நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதில் விழும். மத்தியான வேளையிலே கொஞ்சம் அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு லக்னத்திலே உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். உஷ்ணகதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடலுக்கு தாகசாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரை அணிவது, இளநீர் சாப்பிட்றது, இல்லைனா நீர்மோர் அருந்துவது ரொம்ப முக்கியம். உடலுடைய தன்மை சூட்டை கம்மி பண்ணணும். 4ஆம் இடமான உங்களுக்கு கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறார். குழந்தைகள் மேலே கொஞ்சம் ஆசை பாசம் எல்லாமே இருக்கும். அவங்க மூலியம் அவங்களுக்கு வாழ்விலே நலங்களும் வளங்களும் நடக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 7ஆம் இடமான துலாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்கள் ஒய்ஃப் மேலே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பிரித்தமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய மனநிலை காட்டுகிறது. 8ஆம் இடத்துக்காரர் அமர்ந்திருப்பது 4ஆம் இடத்தினாலே உங்களுக்கு பண வரவை கொடுக்கும். எதிர்பாராத பண வரவு உங்கள் ரிலேஷன் மூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காட்டுகிறது. 9க்குரிய தனகாரகன் 2ஆம் இடத்தில் அமர்ந்ததுனாலே சில விதத்தில் பக்தி பரவசமாக சில விஷயங்கள் செய்வீர்கள். பக்தி சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கெல்லாம் சென்று வர சூழ்நிலையை காட்டுகிறதுனால இன்றைய நாள் இணைய நாள் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி சுக்கிர புதன் 3 பேர் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இதனால் சில விஷயத்தில் நல்லதும் நடக்கிறது, சில விஷயத்தில் கெட்டதும் நடக்கிறதுன்னு ஒரு மிக்சட் பெனிஃபிட்டை காட்டுறதுனால இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். உங்களுக்கு 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணியும் நீலம் என்ற கலர் உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையட்டும். இன்றைக்கு லக்ஷ்மி தேவியை வணங்குவது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, குரு உங்களுடைய ராசிக்குள்ளரே இப்போ உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்குள்ளரே அமர்ந்ததுனால சில விஷயங்களில் மெதுவாக தான் செய்யணும்னு எண்ணங்கள் வருகிறது. உங்கள் ராசி 2ஆம் இடத்துல பார்க்கும்போது சந்திர பகவான் போகிறார். கொஞ்சம் தன விரயத்தை கொடுப்பார். அப்படிங்கிறதும் சில விஷயங்களில் நாங்கள் பணிந்து போகிறேன் தனிந்து போகிறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக அமைகிறதுனாலே 3ஆம் குறைவன் 2ல் அமர்ந்திருக்கிறதுனால சில விஷயங்களெல்லாம் நல்லபடியாக பெனிஃபிட்டை கொடுக்கறதாக அமைகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அமர்ந்திருப்பது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னி ராசி என்ற கேது அமர்ந்திருக்கிறார். அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறது நல்ல பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள். துலாஸ்தானத்துக்காரர் 6ஆம் இடத்துக்காரர் இவர் லாபத்தை கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இல்லை, நல்ல சிக்கல் இல்லாமல் சூழ்நிலை கொடுக்கறது. கடன் வாங்கினதெல்லாம் திருப்பி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 7ஆம் இடமானது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலான பண வரவுக்கு கொடுப்பதனால உங்கள் ஒய்ஃப் மூலமாக சில பண வரவுகள் எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக தனுசு ராசி தன்மை, அதனுடைய தன்மையினுடைய ஆதாரம் எங்கே உட்காந்துருக்கா உங்கள் லக்னத்திலே உட்காந்துருக்கிற நார்மலாக ராசிக்குள்ளாரவே அவரே உட்காந்துருக்கிறதுனால நிறைய விஷயத்தில் ஆன்மீக நாட்டங்கள் வரும். 9, 10க்குரிய சனி பகவானானவர் 11ஆவது இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் லாபத்தை கொடுப்பதால் உங்களுக்கு சுகமும் நட்பும் ஒன்று சேர்ந்து லாபத்தை கொடுப்பாருன்னு மனசில் வச்சுக்கோங்க.
12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்லதே நடக்கப் போகிற சூழ்நிலையை காட்டுகிறது. விரயங்கள் இல்லை, விரயங்கள் இருந்தாலும் அது மாறி உங்களுக்கு லாபங்களாக மாறிவிடும். இன்றைக்கு 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், செய்யக்கூடிய காரியங்களை யோசித்து செய்யக்கூடிய தன்மையினாலே பஞ்சமி ஆக இருக்கிறதுனாலே நீங்கள் இன்றைக்கி வாராகியை வழிபடுவதும், பச்சை நிற சேலை, பச்சை நிற விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துவதும் உங்களுக்கு நல்ல நல்ல வாழ்ப்புகளையும் வாழ்க்கையிலே ஒரு வளத்தையும் கொடுக்கட்டும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நாங்கள் ஜென்ரலாகவே ரொம்ப வேகமான ஆசாமி சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்ககிட்டலாம் நீங்கள் சொல்லுவீங்க, நான் வேகம் இல்லாதவன், எல்லாத்தையும் விவேகமாக யோசிக்கக்கூடியவன் அப்படின்னு க்ளீனாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே துணிவு முதல்ல இருக்கோ இல்லையோ, பணிவு நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. உங்கள் மனசிலே எப்பயுமே தன்மை 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 அப்படிங்கிறத முதல் ப்ரையாரிட்டியாக வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி வாழ்க்கையிலே நீங்கள் ப்ரையாரிட்டி பர்சனாக இருக்கிறீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் நல்ல விஷயத்தில் தான் உங்களுக்கு பலன் கொடுக்குறார். தைரியஸ்தானத்துக்குரியவர் அப்படிங்கிறனால தைரியத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி மனோகாரகனான சந்திரனானவர் உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில். அதனாலே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. 3க்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி, 3க்குரிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு போய் பார்க்கும்போது, அவர் உங்களுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடத்துல அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் சில அலைச்சல்கள் உங்களை அசத்தியாக கொண்டு வந்து அலைச்சல் சோர்வை கொடுத்து விடுகிறது. நார்மலாக இந்த கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி ராசி உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம். தாயாரின் மேலே பெரிய பாசத்தை கொண்டவர் நீங்கள். அதே போல் மனை, வாகனம், வீடு அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக அஃபெக்ஷனோடு இருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். அதில் ஏதாவது சேதாரங்கள் விட்டால் முதல்ல அச்சிச்சோ அதை முதல்ல செட் பண்ணணும்னு ஓடுவீங்க. அதனால் இன்றைக்கி அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சந்திரன் இன்றைக்கி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு. 5க்குரிய சுக்கிரன் நேராக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னால குழந்தை ரிலேட்டடான விஷயத்தில் சில விஷயங்களில் நீங்கள் அட்டன் பண்ணாத இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடுங்க. 6க்குரியவனானவர் உட்கார்ந்துருக்கிறது நேராக அவங்களுடைய 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். கொடுத்த கடன் வந்துடும், வழக்குகளெல்லாம் இதுவாகும், அக்விட் ஆகிடும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கும் 8ஆம் இடத்துக்கு சனியானவர் உட்கார்ந்திருக்கிறது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய காட்டுகிறது. வாழ்க்கையிலே கலத்திரத்துடன் இந்த பிணக்குகள் போய்விடும், கருத்து வேறுபாடுகள் இணங்கிவிடும். 10ஆம் இடத்தில் இருந்திருக்கிறது உங்களுடைய 3ஆம் அதிபதியான அமர்ந்திருக்கிறார். அதனால் வாழ்க்கையிலே நஷ்டங்கள் வராமல், கஷ்டங்கள் வராமல் உங்களை காப்பாற்றப்படுவீர்கள். செய்கிற காரியங்களுக்கு யாருன்னா உங்களை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும் 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். நார்மலாக 12ஆம் இடத்துல அமர்ந்தோடு செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம், விரயத்தை கொடுக்கும். தனகாரகனே தனத்தில் அமர்ந்தால் காரகோபாவ நாஸ்தி அப்படிங்கிற பாவத்தில் அமரும்போது விரய தன்மை கொஞ்சம் மட்டுப்படும். ஆனால் தாமதமாக எல்லா கதைகளும் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளிலே கௌரி என்ற தேவதையை வணங்குவதும், மஞ்சள் கலர், பச்சை கலர் இது ரெண்டுமே இன்றைக்கி கலர்களாக உபயோகப்படுத்தும் மிக நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்திலேருந்து அவர் புனர்பூசம் அப்படின்னு உள்ளே நுழைய போகிறார். ராசிநாதன் உள்ளே வர போகிறானால் அம்மா உள்ளே வர போகிற குழந்தை மாதிரி உங்களுக்கு மனது குதூகலித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய், நான் எப்படி வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்தேனோ அதே மாதிரி என் குழந்தைகளும் வர வேண்டும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு அவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு அவர்களுடைய சிந்தனைகளிலே நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே விருத்தி வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி ஆகி விடுகிறது. சிம்ம ராசிக்குரியவர் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 3ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளரே கேது அமர்ந்திருக்கிறார். கேது அமர்ந்தது ஞானக்காரகன். உங்களுடைய காரியங்களிலே முயற்சிகளே வெற்றிகளையும் லாபத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவையும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை புதனானவர் நேராக மீனத்தில் பார்க்கறதுனால நல்லதே நடக்கப் போகிறது, கவலைப்பட வேண்டாம்.
4ஆம் இடமான சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடியதும் 12ஆம் இடமான இந்த மீனராசிக்குள்ளே காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமான மீனராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறதுனாலே அதுவும் நல்லதாக நடக்கும். தாயார் உடல்நிலை மேம்படும். உங்கள் வண்டி வாகன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். 5க்குரியவன் 2இல் அமர்ந்து வருவதனாலே உங்களுடைய 5க்குரியவன் 1இல் அமர்வதனாலே உங்களுடைய லாபங்கள் எப்பவுமே நல்லதாக நடக்கும். செவ்வாயின் தாக்கங்கள் எப்பவுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக அமைகிறதுனாலேயும் சில விஷயங்கள் நல்லதே தான் நடக்கும் அப்படிங்கிறது மனசில் வைத்துக்கொண்டால் அவருக்காக வாங்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பதிவாகி வந்திருக்கும். 6ஆம் இடம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசின்னு வந்துடும். தனுசு ராசிக்குரிய 11இல் அமர்ந்திருக்கிறார். லாபத்தை கொடுப்பதாக அமர்கிறார். மனதிலே நல்ல விஷயங்களும் ஆன்மீக நாட்டங்கள், தெய்வீக நாட்டங்கள், தெய்வீக சிந்தனைகள் எல்லாம் கொண்டு வந்து உங்களை வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்குவதாக அமையக்கூடியது தனுசு ராசியின் தன்மையும் இருக்குது. அதனால் குருவின் தன்மையும் இதுதான். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 7ஆம் இடம் 8ஆம் இடமானது மகர கும்பம் அப்படின்னு வந்துடும். மகர கும்பத்துடைய தன்மைகளை பார்க்கும்போது 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். மீன ராசிக்குள்ளே இருக்கிறனாலே உங்களுடைய ராசியிலே நல்லதை தான் நடத்தக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடியதும் நட்பை கொடுக்கக்கூடியதும் நலத்தை கொடுக்கக்கூடியதுமாக சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறார். தன்னுடைய பார்வையினாலே தனுசு ராசியையும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே கடன் கொடுத்தவர், தொல்லை கொடுத்தவர் எல்லாம் உங்களை விட்டு ஒழுகி செல்வார்கள். இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக இருக்க போகிறது. 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முடிந்தவரை வெளிர் நீலம் வெள்ளை என்ற நிறத்தை பயன்படுத்துங்கள். ஹனுமனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரனானவர் 11ஆவது வந்திருக்கிறார். அதனால் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லாபம் இன்றைக்கி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது புரிகிறது. பல விதத்தில் உங்களுக்கு இன்றைய நாளிலே கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. 2ஆம் இடம் அப்படிங்கிறது கேது அமர்ந்து கொண்டிருக்க கன்னி ராசி. குடும்பம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய பற்றுதல் குடும்பத்து மேலே இருக்கிறது. அந்த பற்றுதல்னாலே சில விஷயங்கள் ஃபிலாசபிகளில் சில தார்வங்களில் வேண்டியிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்காரரானது சுக்கிர பகவான். இவருடைய தன்மையினாலே இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்தது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீர்கள். 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா தாயாரின் உடல்நலம், வாழ்க்கை, வண்டி வாகனங்கள், மனைகள், இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலே சில விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு பண வரவை கொடுப்பதாக அமைகிறது. குழந்தை ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மனதிலே பக்தி ஸ்வரூபமாக இருப்பீர்கள். ஆன்மீக நாட்டங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். 6க்குரியவர் அப்படின்னு பார்த்தா கடன் உங்களுக்கு வசூலாகிடும். கொடுத்த திருப்பி கொண்டு வந்து போயிடுவா. வழக்குகள் கொஞ்சம் நல்ல விஷயம் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். வசதியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருந்த பிணக்கங்கள் தீர்ந்து, கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து, ஒரு நட்பான சூழ்நிலை, இணக்கமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கி அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நலம் பலவும் பெருகி நல்லதாக அமைக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறதுனால இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். இந்த நாளினுடைய தன்மையை பார்க்கும்போது 5, 2 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் சிவபெருமானின் வழிபாடும் ரொம்ப நல்லதாக இருக்கும். வெளிர் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிறமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசி நாதன் உள்ளரே இருக்கக்கூடியது கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். நார்மலாக கேது அப்படின்னு சொன்னாலே எதையுமே சுருக்கி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவார். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் ஒரு மாதிரி தின் பண்ணி விட்டுருவார். ஸோ நிறைய மைண்ட் ஸ்ட்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறைய மனசுக்குள்ளே ஓட்டி அந்த கஷ்டத்தினுடைய தன்மையை எளிதாக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பது தான் இந்த கேதுவுடைய தன்மை. அதை செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிறைய வாழ்க்கை மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, நிறைய என்ன சொல்வா, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அதை அணைந்திடாத தீபமாகும் பாசவலை அப்படின்னு சொல்லுவாள் ஒரு வரி. அந்த மாதிரி அன்பு பாசம் அப்படின்னு பின்னி வளையலாக வைத்திருக்கிறது தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது.
அந்த பாச வலையில் சிக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் தவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அந்த விஷயத்துலெல்லாம் நிறைய தீர்வுகளை இன்றைக்கி காணப்போகிறீர்கள். அதுக்கு தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. நேரம் உங்களுடைய 7ஆம் இடத்துல மீன ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற சுக்கிர பகவான், சனி பகவான், குரு பகவான், புத பகவான் எல்லாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேஷராசிக்குள்ளே இருக்கிற சூரியனும் உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனகாரகனான குரு அமர்ந்திருக்கிறார். அவர் தன் பார்வையால் எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்குறார். சில விஷயங்கள் மெதுவாக நடக்கும், ஆனால் சிரமமாக நடக்கும்ன்றதை நம்புங்க. அதனால் இந்த நாள் நல்ல இனிய நாளாக அமைப்போகிறது. 3, 6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாளை மனதால் நினைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் அங்கே சென்று வெள்ளம் கரைத்து விட்டு வாங்குங்கள். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நல்ல ஒரு வாழ்க்கையின் மேல் நீங்கள் உயர வேண்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக அமைகிறது. அங்கே சனி பகவான் புதனுடன் சேர்ந்து ராகுவும் இருக்கிறார். அப்போ பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கலவைகளாக அனைத்தும் ததாஸ்து நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு உங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள்னு புரிகிறது. சூரியனும் நேராக உங்களுடைய தன்னுடைய பார்வையை உங்களுக்கு மேஷராசியிலிருந்து செலுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எங்கெல்லாம் யாரெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ இதோ நான் வந்து விட்டேன் அப்படின்னு கையை காட்டுறார். லாபத்தின் அதிபதி அமர்ந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் லாபமும் அதிர்ஷ்டமும் உதவியும் கிடைப்பதற்கான அத்தனை முகாந்திரமும் இருக்குது. பயப்படவே வேணாங்க. உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ரிஷப ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறது. நமக்கு குரு அமர்ந்திருக்கிறார். சில காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும். அவசரப்பட வேண்டிய இதில் நீங்கள் அவசரப்பட்டதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் எதையுமே நிதானித்து செஞ்சிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக எல்லாம் நடக்கும். கடக ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி அமர்ந்திருக்கக்கூடியது தன கொடுக்கக்கூடிய குபேரனுடைய வீடான கடகத்தில். அதனால் நல்லதே நடக்கப் போகிறதுன்னு மனசில் வைத்துக்கின்றீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரனின் நாள் அப்படிங்கிறதுனால, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி தேவி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வளங்கள் பல பெருகி நலங்கள் பல பெருகி வாழ்க்கையிலே நல்ல உன்னத நிலையை அடையலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடியாக குருவின் அருளாலே பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளிலே சந்திரனானவர் 8ஆம் இடத்தில் பயணம் செய்வதனாலே, மிதுன ராசிக்குள்ளே பயணம் செய்வதனாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மெதுவாகத்தான் நடக்கும். தாமதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. நீங்கள் செய்த கொஞ்சம் அடித்தோம் பிடிச்சோம் செய்யாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக செய்வது அப்படிங்கிறத இன்றைக்கி நிதானித்து செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் எஃபெக்டிவ் மேனரில் கொஞ்சம் மெதுவாக செய்யக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது 9ஆம் இடம் அப்படிங்கிற இடமும் கடகராசியாக இருக்கிறதுனாலே நல்லதே நடக்கப் போகிறது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசிக்குள்ளர இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே அடுத்தடுத்து அன்பு, பாசம், பண்பு, நேசம் இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக அமைந்திருக்கிறார். லாபத்தை பெருக்குவதற்காக அமைந்திருக்கிறார். அதனால் லாபம் உங்களுக்கு மல்டிபிள் ஆகும். கவலைப்பட வேண்டாம். அந்த லாபத்தை பெருக்குவதற்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறது சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு சேர்ந்து மீன ராசியிலேருந்து பார்க்குறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்துக்குரியவன் 6லே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாலும் தொழிலே உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியினாலே வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டீங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் அமையப் போகிறது. 2, 5 என் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும். பச்சை கலர், வெளிர் பச்சை, வெளிர் சிகப்பு, இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
வாராகியை வழிபடுவதனாலே உங்களுடைய பூமிகாரகனுடைய தன்மையின் உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் எப்போவுமே ஒரு அழகான யோசனையில் ஒரு காய் நிதானமாக போவீங்க. அன்பு எப்பவுமே உண்டு. செய்யக்கூடிய காரியங்களிலே ஸ்ரத்தை எப்பவுமே உண்டு. ஒரு பயமும் உண்டு. பயம் கலந்த பக்தி கலந்த பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயபக்தி அப்படின்னு அது வச்சுருப்பீங்க. அதனால் செய்யக்கூடிய காரியங்களை அடுத்தடுத்து 1 to 1 க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் போகிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு சில டவுட் வரும், ஏன்னா செய்கிறது கரெக்டாக தான் இருக்கிறேன். பயப்படாதீங்க சார். சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் எல்லாம் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறாங்க மீன ராசிக்குள்ளார. அவர்கள் அன்டிஸ்டர்ப்டாக இன்றைக்கி நல்லதை செய்வதனால மனை, வாகனம், வீடு வசதிகள், தாயாரின் உடல்நிலை எல்லாத்துலேயும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம், எல்லாம் நல்லதே நடக்க போகிறது. ஏன்னா இன்றைக்கி உங்கள் ராசியை சந்திரன் நேராக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது நீங்கள் நார்மலாகவே தன்மையான ஆசாமி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார். குழந்தைகளால் சில விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சில விஷயங்களிலே செயல்களிலே கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவார். 5க்கும் 12க்கும் உரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது, கவலைப்பட வேண்டாம். தன் பார்வையாலே உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால முயற்சிகள் திருவினையாக்கும், கவலைப்பட வேண்டாம். கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது பகவான் தன் பார்வையாலே மற்ற கிரகங்களை பார்ப்பதும் அவரை பார்ப்பதும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுப்பதனாலே எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஒரு நல்ல நாள் இன்று. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உபயோகப்படும். சிவபெருமானின் வழிபாடு அதிகமான பலனை கொடுக்கும். இந்த நாளிலே நீங்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது நல்ல பலனாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனே சுகத்துக்கு பெயர் போட்டவர்கள். யார் என்ன போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்கள் சுகம் என்னன்னு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் முன்னேறணும்னு தெரியும், எப்படி உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும்னு தெரியும். இப்படி எல்லாமே உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறீங்க. 2ஆம் இடத்தை நீங்கள் குரு செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கீங்க. ஐக்கிய மத்தியம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லோரோட இருக்கீங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து, சனி பகவானோடு சேர்ந்து சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்கிற ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயமான பலன்கள் எல்லாம் நல்லதாக பயிலாகி நிற்கிது. 4ஆம் இடத்துல உங்களுக்கு வண்டி வாகனங்கள் விஷயங்களில் சில சோதனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் அதற்கு நயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள் ஆர் தேர். அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். குழந்தையை பற்றின அதிகமான கவலைகள் மனதில் இருந்தாலும் சில விஷயங்கள் அதுவாக வரட்டும்னு உடல்தான் நல்லது. அதை நீங்கள் போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் அதை விட்டு பிடிப்பது அப்படிங்கிறத மனதை வைத்து கொள்ளுங்கள். 6ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் பகவான் போயின்ட்டுருக்கிறார். 7க்குரியவர் போனதுனால உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களையும் ராசியை நேராக பார்க்கிறார். அவர் தன்மையாக பார்ப்பதனாலும் உங்களுடைய மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்க்கும்போதும் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் நல்ல விஷயங்கள் சுபமாக அமையப்போகிறதுன்னு மனசை வைத்து கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையும். 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பஞ்சமி திதியாக இருப்பதனாலே உங்கள் ராசியிலே செவ்வாய் உச்சப்படுவதனாலே வாராகியை வணங்குவதனாலே பூமி லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை மனதில் கொண்டு இன்றைக்கு அவருடைய பூஜைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க பலத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு எப்பொழுதுமே நட்பு வட்டாரம் உண்டு.
2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் கூட்டு உங்களுக்கு இன்றைக்கு நல்ல காரியத்தை செய்து கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். தன்னுடைய பார்வையினாலே கேது அவர்களை அனுகரிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். கன்னி ராசியிலேருந்து அவர் பார்க்குறாருங்க. அதனால் ஒரு நல்ல அட்டாச்சு ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறார். எல்லாருக்கூடையும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வருவார். பாசம் அப்படிங்கிறத கொண்டு வருவார். வீக்கெண்டு இல்லைங்களா, அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யணும்னு எல்லோரும் ஒரு பேசி ஒரு கூட்டு முயற்சிகளாக நடக்கக்கூடிய விஷயங்கள். 1லிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் அப்படின்வாங்க. மாதம் பிறந்துடுச்சு, சம்பளம் வந்துடுச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் குதூகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சிங்கம் அப்படிங்கிற இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறார். முதலாளி உங்களுக்கு உதவுவார். அவருக்கு உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிற இடம் ரிஷபராசி. அங்கே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. குரு உங்களுக்கு தன்மையில் எல்லாத்தையும் மெதுவாக செஞ்சு கொடுக்குறேன், கவலைப்படாதேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான். குழந்தைகளால் நல்ல விதத்தில் பலவிதமான பலன்களை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ரிண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கடன், வழக்கு, எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும். வெற்றிகளை வாழ்க்கையிலிருந்து கொடுப்பதாகவும் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதாகவும் அமைகிறது. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி ராசி. அங்கே நமக்கு கேது அமர்ந்திருக்கிறார். அவர் சாதாரணமாக அமர்றதில்லை, தன் பார்வையால் எல்லாரையும் கட்டுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையறதுக்கு 3-2 என்ற எண்ணை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நலங்களும் பலங்களும் பெருக வேண்டும் என்றால் பெருமாளுடைய அருட்கடாட்சம் வேணும். அப்படி திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாளை வணங்குவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசி உள்ளர சனி பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் 4 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுப்பதற்காக இந்த நாள் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சந்திர பகவான் ஆனவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் ட்ராவல் செஞ்சிட்ருக்கிற காலகட்டம். இன்றைக்கு குருவாய் பார்க்கப்பட்ட கேது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. சந்திரன் தனுசுவை பார்க்கிறார். தனுசு ராசிங்கிறது 10ஆம் இடம். அந்த தனுசு ராசியை உங்கள் மீன ராசியிலிருந்து அமர்ந்து கொண்டிருக்கிற சனி பகவானும் பார்க்கிறார். அதனால் உழைப்பதனால் வரக்கூடிய ஊதியங்கள், ரெகக்னிஷன் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கிடைக்க போகுது. நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும்போது நமக்கு சந்தோஷம்தானே கொடுக்கும். அதனால் எல்லாம் நல்லதே நடக்க போகுது. சூரியன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். உங்கள் பாஸ் உங்கள் கூட எப்போவுமே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களை சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆசாமி உங்களோட இருந்தால் எப்படி இருக்கும்? எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார் இல்லைங்களா? ஒரு பெரிய நாட்டின் தலைவர் உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோமே. அப்போ வீட்டுக்கு மட்டுமா சரி பண்ணுவாங்க? உங்கள் ரோடையும் சரி பண்ணுவாங்க, அவங்க ஊரில் இருக்கிற எல்லா ரோடையும் சரி பண்ணி கொடுப்பாங்களா இல்லையா? அதுபோல் தான் இந்த சூரியன் உங்களுடைய குடும்பத்தில் அமர்ந்திருப்பது. அப்போது உங்களையும் சரி பண்ணுவார், இருக்கிற எல்லாம் சரி பண்ணி கொடுப்பார். அதனால் நல்லது நடக்கும் அப்படின்னு மனதில் கொண்டு வரணும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்படிங்கிற இடத்துல தான் தனுசு ராசிக்காரரானது அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்ததுனாலே அந்த ராசிக்குள்ளர பெருமை வந்து விடுகிறது. அப்போது சில விஷயங்களில் தனகாரகன் அப்படி பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானது மென்மேலும் பெருகி வரும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே 8-3 என்ற எண்ணை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதாக இருக்கும். 11 நார்மலாகவே லாபஸ்தானத்தை குறிப்பதாக இருப்பதனாலும் லாபமான சனி உங்களுடைய
ராசிக்குள்ளரே அமர்ந்ததுனாலும் உங்களுக்கு பலன்கள் நன்னாக அமையும். இன்றைக்கு கரு நீலம் அப்படிங்கிற நீல கலரை உபயோகப்படுத்துவதும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனையும் வளத்தையும் கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.